குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 11/4/2025 நிர்மல் ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 427க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி 10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 122 பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி சைபர் 5 ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா சைபர் 5 இருக்குது, அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைபர் 8 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு 809. நான் சைபரை பேஸ் பண்ணி சைபர் 5 எடுத்தேன், அது 80 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. 5 சைபர் சைபர் 5ன்னு எடுத்தேன், 80 அப்படின்னு பாஸ் ஆகிடுச்சு. 805 ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 809. 809 5ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 9, 809 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கான கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தோம் அப்படின்னா பழைய சார்ட்டே தான், ரெகுலராக கொடுத்த சார்ட்டே தான் எடுத்திருக்கேன். ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய ரிசல்ட்டு 122 அப்படின்னு பாஸ் ஆச்சு. எடுத்த சார்ட்டில் 122 அப்படிங்கிறது இல்லை, அதனால் வேறு சார்ட்டை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லி வேறு சார்ட் எடுத்திருக்கேன். பட் ஆனால் அதே சார்ட்டில் பாஸ் ஆகிருக்கு. 122 வந்த சார்ட் இல்லாமல் ஆல்ரெடி பாஸ் ஆன சார்ட் என்னவோ அதே தான் பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு 907 பாஸ் ஆகிருந்துச்சு, ஆல்ரெடி கொடுத்த சார்ட்டு தான். 907 பாஸ் ஆச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 430 அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் 420 அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னா நான் என்ன நம்பர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா 132 அப்படின்னு நேற்று கொடுத்துருந்தேன். 13 பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு 1 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா 12 132ல் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் வந்ததுனால 12 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. ஏசி பாஸ் ஆகிருந்துச்சு நேற்று. ஸோ இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி வரலாம் அப்படிங்கிறது இல்லாமல், ஏன்னா 122ங்கிறது இந்த சார்ட்டில் இல்லை, அதனால் வேறு ஒரு சார்ட் எடுக்கிறதுக்கான அதாவது 12 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 112 தான் இருக்குது. 112 இருக்குது, 132 192 அப்படின்னு எடுத்துருக்கலாம். ஆனால் ரிசல்ட்டு 122 வந்திருக்கு. 22 இல்லை, 22 பேஸ் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 05 மட்டும் எடுத்தேன். பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா 08 இருக்குது. அந்த 80 பேஸ் பண்ணி ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. ஸோ பழைய சார்ட்டே பார்ப்போம். பழைய சார்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 4 நாள் பாஸ் ஆகிருந்துச்சு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 122க்கு பதிலாக 12 பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 809 அப்படிங்கிற நம்பர் அதிலே இருக்குது. 809 122 வந்திருக்கணும், 129 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் 908 ரிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 809 அப்படிங்கிற நம்பர் அதே சார்ட்டில் பாஸ் ஆகிருக்கு. பாஸ் ஆன பிளேஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா 809 அப்படிங்கிறது இருக்குது. 809 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எதிரெதிராக பாஸ் ஆனதுனால 809. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 44 00 79 ஆர் 97 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம். இல்லை 40 ஆர் 04 70 ஆர் 70 09 ஆர் 90 அப்படிங்கிற இதுதான் ஆல்போன் நம்பர்ஸ். 407 409 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இங்கே ரிசல்ட் பாஸ் ஆனதுனால அதுக்கு ஆப்போசிட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம். ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 907 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 97 இருக்குது. 97 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா 79 ஆர் 97 அப்படின்னு பாஸ் ஆச்சு. அப்படின்னா 794 ஆர் 795 வரலாம். 97 பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா 974 975 அப்படிங்கிறது வரலாம். நம்பர்ஸ் நான் எழுதலை, பட் ஆனால் சொல்கிறத கரெக்டாக வாட்ச் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக நம்பர்ஸ் எடுக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 79 ஆர் 97 இருக்குது. 97 பேஸ் பண்ணோம் அப்படின்னா 974 ஆர் 947. 7 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 794 759 ஆர் 795. இதை பேஸ் பண்ணி எடுக்கணும். 97 ஆர் 79 அப்படின்னா இதை பேஸ் பண்ணி பாருங்கள். இல்லை இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா 79 பேஸ் பண்ணி 0 இருக்குது. 79 பேஸ் பண்ணி 0 இருக்குது. 79 பேஸ் பண்ணி 3 இருக்குது. 79 பேஸ் பண்ணி 9 இருக்குது. அதனால் 79 ஆர் 97 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இந்த சார்ட்டில் 79 அல்லது 97 எந்த பிளேஸில் இருக்கோ அந்த பிளேஸை பேஸ் பண்ணி எடுங்க. இங்கே பார்த்தோம்னா 937 இருக்குது. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் டைரெக்டாக 793 இருக்குது. அதனால் 973
793 அந்த மாதிரி பாக்ஸ் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா 97 பேஸ் பண்ணி 4 அல்லது 5, 97 ஆர் 79 பேஸ் பண்ணி 4 அல்லது 5 எடுக்கலாம். இதுதான் 97 பேஸ் பண்ணி. அடுத்து 00 வரும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 00 பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் இருக்கு 800 அப்படிங்கிறது இருக்கு. 080 800 பாக்ஸ் 080 அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 00 வந்துச்சு அப்படின்னா 44 வந்துச்சு அப்படின்னா 44 பேஸ் பண்ணி 9 இருக்கு. அப்போ 494 44 பேஸ் பண்ணி 3 இருக்கு, 9 இருக்கு. 443 ஆர் 449 அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை 441 440 441 443 449 அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம். இல்லை 442 அப்படிங்கிற நம்பர்ஸ் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்கும். 44 வந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி. இல்லை 40 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி 420 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இப்போ 402 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை 403 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 40ன்னு வந்தால் இல்லை 404 440 அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 40 ஆர் 04 வந்துச்சு அப்படின்னா. 70 வந்துச்சு அப்படின்னா 70 அப்படிங்கிற பிளேஸை பேஸ் பண்ணி பார்க்கணும். 70ங்கிறது சார்ட்டில் வேற எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்குது. 709 70 வந்துச்சுன்னா 709 அல்லது 970. இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் 970 ஆல்ரெடி 907 பாஸ் ஆகிருக்கு. 970 பாஸ் ஆகலாம் அப்படின்னா 970 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 980 809 அப்படிங்கிறது 980, இங்கே 907. இப்போ 907 908 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 970 பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இல்லை 973 பாஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம். இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும். ஆல்போர்ட் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்ன நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 44 இல்லை அப்படின்னா 00, 79 ஆர் 97, 7ஓட 0 9ஓட 0 அல்லது 4ஓட 0 7 9 4 அதோட 0 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னொரு நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 860 099 அப்படிங்கிறது இருக்குது. 348 822 129 908 928 702 அப்படிங்கிறது. இதில் பார்த்தோம் அப்படின்னா 22 பாஸ் ஆகிருக்கு. நேற்று பிசியில் 22 பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 809 அப்படிங்கிறது அப்படியே பாஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா 702 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரணும். 70 வரணும் அல்லது 20. 7ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 2, 70 ஆர் 20 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 22க்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னாலும் 20 வந்துச்சு. இல்லை மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்துச்சுன்னா 99 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் 99 அல்லது 70ங்கிறது கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா 20 கொடுத்துருக்கேன். அடுத்தது 99 இதை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ 7 பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். 790 ஆர் 970 990 998 903 908 அப்படிங்கிறது மாதிரி நம்பர்ஸ் வரலாம். இல்லை அப்படின்னா டபுள்ஸ் வந்துச்சுன்னா 800 வந்துச்சுன்னா 800 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். இல்லை 080 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 080 அப்படிங்கிறது 440 அல்லது 404 அப்படிங்கிறது வர்றதுக்கான சான்சஸ். ஏன்னா பி போர்டில் 0 வந்ததுனால சி போர்டில் 0 வர சான்ஸ் இருக்கும். இல்லை ஏ போர்டில் 0 வர சான்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சார்ட்டில் இருந்து பாருங்கள். சார்ட்டில் இருந்து நம்பர்ஸ் எடுங்க. எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். உங்களோட கெஸ்ஸிங் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டாக நம்பர்ஸ் எடுங்க. கண்டிப்பாக வின் பண்ணலாம். பாருங்க, வரிசையாக பாஸ் ஆகிருக்கு. 907 430 420 122 12 மட்டும் இருக்குது. அடுத்து 809 பாஸ் ஆகிருக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான் வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்கும். ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால வேறு சார்ட் எடுத்தோம். பட் ஆனால் அதே சார்ட்டில் பாஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 07 அப்படிங்கிறது இப்போ இந்த இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா 702 இருக்குது. இங்கேயும் ஆல்போர்டில் பார்த்தோம் அப்படின்னா 07 ஆர் 70 இருக்குது. அதனால் 70 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். 70 அல்லது 07. 07 வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு 089 அப்படின்னு எடுக்கலாம். 089 நாளைக்கு 079 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால் 079 அப்படிங்கிறது 0 வரும் அப்படின்னா 079 பாக்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா இந்த சார்ட்லேருந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி நிர்மல் 426 பார்த்தோம் அப்படின்னா
ரிசல்ட் டபுள்ஸ் வந்திருக்கு. 155 அப்படிங்கிறது ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு நிர்மலில் டபுள்ஸ் வரும் அப்படின்னா டபுள்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பாருங்கள். 00 இருக்குது, 44 இருக்குது, 99 இருக்குது, 00, 44, 99, 11 இருக்குது. அதனால் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.